வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் 6ஆம் பாசுரம். புல்லும் சிலமினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நச்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நாள் பாசுரத்தில் தன் தோழிகளை எழுப்ப தயாராக இருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இத்தனை நாட்களாக கண்ணனின் பெருமைகளை எல்லாம் பேசிக் கொண்டு வந்த நாச்சியார் இன்றைக்கு தோழிகளை எழுப்புவதாக இது முதல் வருகின்ற பாடல்கள் எழுப்புகின்ற பாடல்களாகத்தான் அமைய இருக்கின்றன. அப்படி எழுப்புவதற்கு ஒரு காரணம் சொல்லி எழுப்ப வேண்டும்ல. அப்படி இந்த பாடலில் என்ன சொல்கிறாள் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் 2 வரிகளை பார்ப்போம். புல்லும் சிலம்பினகால் புல் அரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பறவை இனங்கள் என்பவை காலையில, குறிப்பா அதிகாலையிலேயே எழுந்திருக்கும் வழக்கம் கொண்டவை. இங்கே ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக சொல்கிறாள். புல்லும் சிலம்பினகான், காலையில் அந்த பறவை இனங்கள் எழுந்து தன்னுடைய சத்தத்தை இட்டுக்கொண்டு நம்மை எழுப்புவதாக தன்னுடைய பணியை தொடங்க ஆரம்பித்து விட்டது. புல் அரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னா, கோயில் பூஜை நேரத்துல சங்கு ஒளி முழங்குதல் அப்படிங்கிற வழக்கம் உள்ளது. அந்த சங்கு ஊதும் சத்தம் கூட உனக்கு கேட்கலையா என்று தோழியிடம் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் அங்கு பதிவு செய்கிறார். கருடனை வாகனமாக கொண்ட பெருமாளின் ஆலயத்தில் ஊதப்படும் சங்கின் ஒளியை கேட்காது தூங்கிக் கொண்டிருக்கிறாய். அப்போ பெருமாளுக்கு கருட வாகனம் உண்டு என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்துள்ளார். அடுத்த 2 வரிகள் என்ன என்பதை பார்ப்போம். பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நச்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி. அடுத்ததாக இங்க 2 வரலாற்றை மிக சுருக்கமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். இப்போ கிருஷ்ணரோட பெருமைகளை பற்றி எல்லாம் சொல்வதற்கு மிக ஆவலோடு ஆண்டாள் நாச்சியார் தயாராக இருக்கிறார். இந்த வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கணும். பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்க்கும் பொழுதே கண்ணனின் பெருமையெல்லாம் சொல்லித்தான் வளர்க்கின்றார். ஆக இளமை முதலே பதிவான கிருஷ்ணனின் பெருமைகளை எல்லாம் இந்த பாவை பாடல்களில் மிக அழகாக பதிவு செய்திருப்பார் ஆண்டாள். அதுல ஒண்ணுதான் இந்த பாடல். இந்த பாடல்ல பாருங்க, இந்த வரியில சொல்றாரு, பூதகியினுடைய பாலை உண்டு அந்த பூதகிக்கு மோட்சத்தை தந்த பெருமானாக இங்க கண்ணனை காட்டுகின்றார். இங்க கிருஷ்ணர் அவதாரம் செய்தது எல்லோருக்கும் விருப்பமாக இருந்தது. ஆனால் கம்சனை தவிர. கம்சன் எப்படியாவது கிருஷ்ணனை கொல்லணும் அப்படின்னு முடிவு செஞ்சு தினம் ஒரு அரக்கர்களை அனுப்புவான். பெருமாள் அவர்களை அழித்து யமலோகத்திற்கு அனுப்புவார். அப்போ பூதனை அப்படிங்கிற கொடிய அரக்கி ஒருத்தி இருந்தால் சொன்னால், மன்னர் பிரானே, நீ கவலைப்பட வேண்டாம், உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் நான் கொன்று விடுகிறேன் என்று தனது தனவாரங்களிலே ஆழகால விஷத்தை தாங்கி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற மாதிரி குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்து கொண்டு வருகிறார். ஆயர்பாடிக்கு வந்தார். அங்கு யசோதையின் மாளிகைக்கு வரும் பொழுது மிக அழகான உருவம் எடுத்துக்கொண்டு வருகிறார். கண்ணனை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறாள் யசோதை. கண்ணன் பிறந்து 29 நாள் குழந்தை. எதுவுமே தெரியாதது போல் இருந்தால் கண்ணன். பூதகி யசோதையை வணங்கி, அம்மா, நான் மதுராவிலிருந்து வருகிறேன். என் கணவர் என்னை அடித்தார். நான் கோபத்துடன் வந்துவிட்டேன். வரும்பொழுது பால் குடிக்கும் குழந்தையை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இப்போ எனக்கு பால் சுரந்து ஜுரம் அடிக்குது. குழந்தையை கொடு, பால் கொடுக்கிறேன் என்றாள். உடனே யசோதை சொன்னாள், நீ எல்லாம் ஒரு பெண்ணா? கணவன் அடித்தான் என்ற கோபத்தில் பால் குடிக்கும் குழந்தையை விட்டுவிட்டு வந்திருக்கிறாயே. உன் பாலை குடித்தால் என் குழந்தைக்கும் உன் புத்திதான் வரும். அதனால் நீ ஒன்றும் பால் கொடுக்க வேண்டாம், நீ போ அப்படின்றார். எப்படியாவது அந்த குழந்தையை கொல்லணும்னு நினைச்ச அவள் என்ன பண்ணான்னா, கையில் இருந்த குழந்தையை திருகி பிடுங்கினாள். கண்ணப்பா, என் பாலை உண்ணப்பா என்றாள். கண்ணன் பெரிய சர்வங்கன். பூதகியின் பால், உதிரம், நாடி, நரம்பு, உயிர் அனைத்தையும் சேர்த்து இழுத்து விட்டான். அவளோ ஐயோ என்று அலறி பூமியில் கீழே விழுந்து மாண்டாள். அவளால் வந்த வேதனை நீங்கியது. இந்த வரலாற்றை இந்த இடத்தில் ரொம்ப அழகாக பதிவு செய்கிறாள் நாச்சியார். பூதனையினால் வந்த துன்பத்திலிருந்து அந்த ஊரையும் காப்பாற்றி தன்னையும் காத்து கொண்டு பூதனையை அழித்த பெருமாள்
அது மட்டுமல்ல, அடுத்த வரிகளில் சடகாசுரன் வரலாற்றையும் பதிவுபடுத்தி காட்டுகிறாள். இப்படி வீரதீர பராக்கிரம செயல்களை உடையவர் கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்ல வருகிறாள். அடுத்த 2 வரிகளில் என்ன என்பதை பார்ப்போம். வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானை தங்கள் உள்ளத்தில் குடியமர்த்தி இருக்கக்கூடிய முனிவர்களும் ஞானியர்களும் என்று சொல்ல வராரு. எதற்காக சொல்றாரு அடுத்த வரிகள்ல பார்ப்போம். மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரரவம் உள்ள புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அப்போ இந்த ஞானியர்களும் முனிவர்களும் கூட மெல்ல எழுந்து ஹரியென்ற நாமத்தை சொல்லி அப்படி முனிவர்களும் ஞானியர்களும் வழிபட தொடங்கிவிட்டனர். ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே பெண்ணே, எழுந்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழியை எழுப்புவதாக அமைந்த அற்புதமான பாடல் இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்ல வருகிறாள்? பகைமையோடு வந்தவர்களுக்கே மோட்சம் என்ற காருண்யத்தை காட்டுகிறான் என்றால் பக்தன் என்று வந்தவர்களுக்கு எத்தனை கருணை காட்டுவார். ஆகவே பகைமை கொண்டவர்களுக்கு கூட ஆட்கொள்ளும் தன்மை படைத்த கண்ணனை வழிபட வாருங்கள் அப்படின்னு தோழிகளை மட்டுமல்ல நம்மளையும் ஆண்டாள் அழைக்கின்றாள். இன்று நாம் திருப்பாவையின் 6ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.